கடந்த 16/2/2024 அன்று சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் இவரை வந்து ஆஜர்படுத்தணும்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்ப ஆஜர்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போடுறாரு. உடனே ரிஜெக்ட் பண்றாங்க, ஆஜர்படுத்துங்கன்றாங்க. இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி வந்து ஒரு அஃபிடவிட் போடுறாரு, அதையும் ரிஜெக்ட் பண்றாங்க. இப்போ 16/2/2024 அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி வந்து ஏன் வந்து இன்னும் அமைச்சராக தொடராரு, அமலாக்கத்துறை வந்து தன்னுடைய வாதங்களை வைக்கணும்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. எல்லா இடங்களுமே செக் வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் என்றைக்கு மரியாதைக்குரிய நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் உள்ள இறங்குறாரோ அதிலிருந்து இந்த வழக்கினுடைய தன்மை கொஞ்சம் மாறி இருக்கிறது. அமலாக்கத்துறையை தாண்டி நீதித்துறை அவ்வளவு உறுதியாக நின்று செந்தில் பாலாஜி குறித்து 1000 கேள்விகளை கேட்டு வந்து ஆனந்த் வெங்கடேஷ் என்ன கேட்கிறார் அப்படின்னா, ஒரு வழக்கில் ஒருத்தர் ஒரு நாள் உள்ள இருந்தாலே அவர் வந்து ராஜினாமா பண்ண ஒரு அரசு ஊழியர், ஆனால் 200 நாளா உள்ள இருக்காரு, ஏன் இன்னும் அமைச்சராக இருக்காரு கேள்வி கேட்டார். உடனே ராஜினாமா பண்ணாச்சு. இப்போ இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு வந்த இந்த வழக்கை விசாரித்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அவர்கிட்ட தான் வந்து ஜாமீன் பண்ண போகுது. ஜாமீன் மனுவின் மீதான விசாரணையை தள்ளி வச்சிருந்தாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. அப்ப இன்னைக்கு நிச்சயமாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஜாமீன் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. திமுக தரப்பு தன்னுடைய வாதங்கள் முழுக்க எடுத்து வச்சிருக்காங்க, வாத திறமையில கொட்டியிருக்காங்க. 8 மாசமா இருக்காருங்க, 8 மாசமா ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணிட்டு என்னங்க பண்றது அப்படி இருக்காங்க. ஓ 8 மாசமா உள்ள இருக்காரா, ஆமாங்க 8 மாசமா இருக்காரு, அப்ப ஜாமீன் கொடுத்துவார், நம்ம ஐயா தான் நல்ல மனுஷன், நேர்மையா 4 ஜாமீன் கொடுத்துவார் அப்படின்னு நம்பியிருக்காங்க. 8 மாசமா இருக்காரு, ஆமா 8 மாசமா இருக்காரு. அப்புறம் ஏன் நீங்க வந்து இன்னும் இந்த வழக்க முடிக்கல, 3 மாசத்துக்குள்ள இந்த வழக்க முடிக்கணும்ட்டாரு. அதாவது ஒழுங்கு மரியாதை இருந்திருந்தா இன்னும் 2 மாசத்துலயோ 3 மாசத்துல ஜாமீன் வேண்டி வெளியே வந்திருக்கலாம். ஜாமீன் கேட்டதுனால 8 மாசமா இருக்காங்க, 250 நாள் ஆச்சுங்க. 250 நாளா ஒருத்தர் ஜெயில இருக்காரு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வழக்க முடிங்கன்றாரு. வழக்க முடிங்கன்னு அர்த்தம் முடிச்சு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு அனுப்புங்க அர்த்தம் கிடையாது. வழக்கை முடியுங்க என்றால் மொத்தமா முடிச்சு விடுன்னு அர்த்தம். இந்த வழக்கை ட்ரையலுக்கு ஏத்தி சாட்சிகளை விசாரித்து இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு தண்டனையை வழங்குங்கள் என்பதை மறைமுகமாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆப்பு அடிச்சிருக்காரு, ஆப்பு வேணாம் வலிக்குது. சில பேருக்கு செந்தில் பாலாஜி மீது இரக்கம் வரலாம். 250 நாட்களாக ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், புழல் சிறையில் கஷ்டப்படுறாரு, அவர் மீது இரக்கம் வரலையா? 250 நாளா வச்சிருந்தேன். இரக்கமே படுவதற்கு தகுதியற்ற மனிதர் செந்தில் பாலாஜி. குறைந்தபட்ச அறமோ நேர்மையோ ஒழுக்கமோ குறைந்தபட்ச மனிதாபிமானமோ அற்ற ஒரு மனிதர் செந்தில் பாலாஜி. அதுக்கு யார் தெரியுமா சான்று? பல்வேறு சான்றுகள் உண்டு. செந்தில் பாலாஜி 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறாரு. கரூர்ல நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் 11 மணிக்கு கையெழுத்து போட்டா 11:05 ஆத்துக்குள்ள இறங்குங்க, யாராவது தடுத்தா ஏன்ற சொல்லுங்க, அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கரூர் மக்களை ஆற்றுமலை கொள்ளையடிக்க தூண்டுறாரு. இது அந்த நேரத்தில் பேசப்படும் பொருளாக மாறியது. சீமான் கூட போயிட்டு அந்த இடத்துல திருப்பி பேசும்போது 11:05 நீ ஆத்துக்குள்ள இறங்கினா நான் வந்து 11:10 நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி கூட பேசினார். அப்புறம் அண்ணாமலை அவர் கவுண்டர்லாம் கொடுத்தாரு. அதை மே மாதம் 6ஆம் தேதி நான் ஒரு காணொலியை வெளியிட்டேன். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதை நான் காணொலியில் எடுத்து இது போன்ற நபர்கள் அமைச்சரானா கரூர்ல இருக்கிறவங்க காவிரி ஆத்த மறந்துட வேண்டியதான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணேன். இதற்கு ஆட்சிக்கு வந்த மே 7ஆம் தேதி பதவி இருக்கிறாங்க, அவனுக்கு தான் அமைச்சர் ஆகிறாரு.